செங்கல்பட்டு மாவட்டம் காட்டான்குளத்தூர் ஒன்றியம் பழவேலி கிராமத்தில் அமைந்துள்ள சமூக ஆர்வலர் கில்பர்ட் ரோட்ரிகோ படத்திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மாநில மகளிர் உரிமை ஆணைய குழு தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். இவர் கடலோர சுற்றுச்சூழல், இயற்கை வளங்கள் பாதுகாப்பு, தலித், பழங்குடி மக்கள், மீனவ சமுதாய மக்கள், பெண்கள் மற்றும் குழந்தை பாதுகாப்பு என இந்தியா மற்றும் பன்னாட்டு அளவில் சமூக பணியாற்றியவர். மதுரை மேற்கு புறநகர் மாவட்டம் டி. கல்லுப்பட்டி ஒன்றிய கழகத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் பேரையூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர். பி. உதயகுமார், திமுக வெற்றி பெற்றது என்றால் அந்த முழு பலன்களும் மக்களுக்கு போய் சேராது, தொண்டர்களுக்கும் சேராது எனவும் கருணாநிதி குடும்பத்திற்குதான் சேரும் என விமர்சித்து பேசினார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்ட அண்ணாமலை கூமுட்டைத்தனமாக செயல்பட்டதாக கூறி திமுக கவுன்சிலர் தலையில் அழுகிய 150 முட்டைகளை உடைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது தமிழ் வாழ்க்கை என கோஷங்கள் இட்டவாறு சென்றனர். மிகப்பெரிய உலக அளவில் புகழ்பெற்ற தமிழர்களை அசிங்கப்படுத்திய, தனக்குத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்ட பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையை எதிர்த்து கூமுட்டத்தனமாக செயல்பட்டதற்காக நான் என் தலையில் முட்டையை உடைத்துக் கொண்டேன். எந்த வகையிலாவது திமுக ஆட்சியை இறக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படும் அண்ணாமலையை கண்டித்து அந்த கூமுட்டத்தனமான செயலுக்கு என் தலையில் 150 முட்டையை உடைத்து ஒரு போராட்டத்தை முன்வைத்திருக்கிறேன். அரியலூர் மாவட்டம் காடுவெட்டி அருகே மாமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சங்கீதா என்ற பெண் பிரசவத்திற்காக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்துள்ளது. ஆனால் பிரசவத்தின் போது ரத்தப்போக்கு நிற்காததால் கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சங்கீதாவின் உடல்நிலை மோசமாகி தீவிர சிகிச்சையில் இருந்தவர் உயிரிழந்தார். இதனால் சங்கீதாவின் உறவினர்கள் மருத்துவரின் தவறான சிகிச்சையால் தான் சங்கீதா உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. அப்போது விஜயகாந்தின் ரசிகர் ஒருவர் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இருசக்கர வாகனத்தின் மீது படுத்து பாடலை முணுமுணுத்து ரசித்துக் கொண்டிருந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வடுகப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கலைஞரின் வருமுன் காப்பும் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பொது மருத்துவம், எலும்பு முறிவு, காது, மூக்கு, தொண்டை, பல் மற்றும் கண், குழந்தைகள் மற்றும் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், மகப்பேறு மருத்துவம், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இதனால் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகளில் காலை முதலே வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு கலியுக வரத ஐயப்பன் ஆலயத்தில் மண்டல பூஜையை ஒட்டி பூக்குழி விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். பூக்குழி நிகழ்வை ஒட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அகில இந்திய பகுத்தறிவாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் 13வது தேசிய மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. இதில் மாநாட்டின் 2வது நாளாக மக்களிடம் அறிவியல் மனப்பான்மையை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் இந்திய பகுத்தறிவாளர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் பகுத்தறிவாளர் கழகத்தினருடன் இணைந்து திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தலைமையில் பொதுமக்களிடம் அறிவியல் மனப்பான்மையை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொண்டனர். இந்தியாவில் முதல் முறையாக மதுரையில் மது ஒழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக ஹேண்ட்பால் எனும் கைப்பந்தை 14,154 முறை கடத்தி மாணவர்கள் குளோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். சாதனை படைத்த மாணவர்களை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். தேனியில் அதிமுக சார்பில் அண்ணா தொழிற்சங்க மண்டல புதிய நிர்வாகிகள் நியமன கூட்டம் அதிமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர். பி. உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது.
பின்னர் கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த உதயகுமார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடைபெற்ற சம்பவத்தில் எதுவுமே நடைபெறாது போல அரசு கடந்து செல்வது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் இருப்பதாகவும், காவல்துறைக்கு சுதந்திரம் இல்லாததால் தான் இன்று காவல்துறையினர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என விமர்சித்து பேசினார். காரணத்தினால்தான், ஏன்னா நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை இங்கிலாந்து ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை, அதற்கு சுதந்திரம் இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு மக்கள் மத்தியிலே நம்பிக்கை இழந்த காவல்துறையாக இருக்கிறது. ஆகவே இது நமக்கு நாமே பாதுகாப்பு என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தொடர்ந்து இதை சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த அவல நிலை போக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம். நம்ம பார்த்ததே இல்லை. ஒரு சென்சிட்டிவ் கேஸ்ல எஃப்ஐஆர் எப்படி லீக்கேஜ் ஆகும், டவுன்லோட் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு அதை நியாயப்படுத்துறாங்க. காஞ்சிபுரம் பச்சையப்பன் கல்லூரியின் 75வது வெள்ளி விழாவினையொட்டி போதையில்லா தமிழகம் என்னும் வாசகத்தை முன்னிறுத்தி நடைபெற்ற மாநில அளவிலான 5 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த மாரத்தான் போட்டியினை SP சண்முகம் துவக்கி வைத்த நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு சுழற்கோப்பை மற்றும் பரிசு தொகையினை காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஆகியோர் வழங்கினர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் CVMP எழிலரசன் துவக்கி வைத்தார். இதில் அரசு பள்ளியின் கூடுதல் வகுப்பறை கட்டிடம், அங்கன்வாடி மையம் மற்றும் நியாய விலை கடை கட்டிடம் உள்ளிட்டவைகளை துவக்கி வைத்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் வார விடுமுறை முன்னிட்டு இன்று சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. இங்கு சூரிய உதயத்தை கண்டு உற்சாகமடைந்த சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்து சென்றனர். சென்னை திருவொற்றியூர் மஸ்தான் கோயில் எண்ணூர் விரைவு சாலையில் விஷ்ணு என்ற இளைஞரும் நிஜாம் என்ற இளைஞரும் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றபோது சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பாக வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து புலனாய்வுத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரின் பிரேதத்தையும் மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் சன்னதி தெருவில் அமைந்துள்ள சங்கர மடத்தில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வட சென்னையில் உள்ள இன்னிசை பள்ளியில் பயிலும் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மேலும் இந்த இன்னிசை நிகழ்ச்சியானது 24 மணி நேரம் இடைவிடாமல் நடைபெற்றதாகவும் இதில் 4 வயது முதல் மாணவர்கள் கலந்து கொண்டதாகவும் இந்த நிகழ்ச்சி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதாக இன்னிசை ஆசிரியர் ஹரிகுமார் ஜானகிராமன் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். கடந்த 6 வருடங்களாக வந்துட்டு மகாபரி ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய குழந்தைங்க வந்துட்டு இதுல நான் உருவாக்கி இருக்கேன். இது பாத்தீங்கன்னா வட சென்னையில வந்துட்டு நம்ம நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். போன வருஷம் பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி 24 மணி நேரம் பண்ணியிருக்கோம். எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா சவுத் மெட்ராஸ், மயிலாப்பூர், மந்தவெல்லி, அண்ணா நகர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த வாட்டி வந்துட்டு நார்த்ல வந்துட்டு உலக சாதனைக்காக 24 மணி நேரம் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். சென்னை ராயபுரம் அருகே ஜெயச்சந்திரன் என்பவர் பிட்டு துணிகள் எடுத்து குழந்தைகளின் துணிகளை தைத்து ரெடிமேட் கடைகளுக்கு கொடுத்து வியாபாரம் செய்து வரும் நிலையில் அவரது கடையில் வைத்திருந்த 7000 ரூபாய் பணம் மற்றும் ஒரு கத்திரிக்கோல் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். தொடர்ந்து இது குறித்து ஜெயச்சந்திரன் காவல்துறையிடம் புகார் அளித்த நிலையில் CCTV காட்சிகள் அடிப்படையாக திருட்டில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சென்னையில் சில மீனவர்கள் மட்டுமே ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடித்து திரும்பிய நிலையில் பெரிய வகை மீன்களின் வரத்து குறைவாகவே காணப்பட்டதால் மீன்களின் விலை சற்று அதிகரித்தே காணப்பட்டது. மேலும் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் விலை அதிகமாக இருப்பினும் அதனை பொருட்படுத்தாமல் சில மீன் பிரியர்கள் தேவையான மீன்களை வாங்கிச் சென்றனர். இதனால் வழக்கத்தை விட இன்று மீன் பிரியர்களின் கூட்டம் குறைந்த அளவே காணப்பட்டது. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதிகளில் விளைவிக்கப்பட்டுள்ள விராலி மஞ்சள் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர்களுக்கும் விற்பனை செய்வதால் விலை அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்த்து விவசாயிகள் காத்து இருக்கின்றனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கணேசன் என்பவர் தனது மகள் பிருந்தாஸ்ரீயுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபொழுது எதிரே வந்த தனியார் பேருந்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சிறுமியின் வலது காலில் படுகாயம் ஏற்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து குடியாத்தம் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.